ஓம் சாந்தி. முழு உலகத்திற்கும் நம் மூலமாக நாம் அமைதியை பரவச் செய்யலாம். இன்று உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அமைதி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. உலகத்தில் அனைவருமே அதை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் சாந்தி கடல் பாபாவின் குழந்தையாகிவிட்டோம். பாபா நம்முள் சாந்தியை பர்பூராக்கிவிட்டார், அதாவது நிறைத்துவிட்டார். நாம் எப்பொழுது எங்கு சென்றாலும் நம் உள்ளம் அமைதி நிறைந்த உள்ளமாக ஆகிவிட்டது. நம்மால் மட்டுமே முழு உலகத்திற்கும் அமைதியை கொடுக்க முடியும், தானம் செய்ய முடியும். அமைதி ஒன்றினால் மட்டும்தான் அனைத்து பிராப்தங்களையும் அவர்கள் அடைய முடியும். ஆகவே நாம் அனைவரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்துள்ளோம். இந்த நேரத்தில் முழு உலகத்தையும் நம் முன்னால் காண்போம். ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சாந்தியை நாம் பரவச் செய்யலாம். அதற்கு முன்பு நாம் நம்முள் அமைதி சக்தியை முழுமையாக நிறைத்துக் கொள்வோம். அமைதி கடலிடம் நாம் செல்லலாம். ஓம் சாந்தி. நான் ஆடாத அசையாத ஆத்மா. நான் ஆத்மா. மிக பிரகாசமாக இருக்கின்றேன். நான் சிறு ஒளி புள்ளியாக இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில், இரண்டு கண்களுக்கும் பின்னால் பிரகாசமாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, சாந்த சித் ஆத்மா. என்னை சுற்றிலும் அமைதியின் கிரணங்கள் நிரம்பியிருக்கின்றது. மிகச்சிறிய
ஒளி புள்ளியாக நான் இருந்தாலும் நான் அமைதி நிரம்பிய ஆத்மாவாக இருக்கின்றேன். என் மனம் அங்கும் இங்கும் அலைபாய்வதிலிருந்து விடுபட்டு விட்டது. மனதை நான் ஒருமுகப்படுத்தியிருக்கின்றேன். என் புத்தி ஸ்திரமாக இருக்கின்றது. நான் ஆத்மா. அமைதி சொரூப ஆத்மா. நான் என்னுடைய அதிர்ஷ்டத்தை நினைக்கின்றேன். உலகிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலி நான் மட்டுமே. பத்மாபதம் பாக்கியசாலி ஆத்மா நான். என் மனம் சஞ்சலமின்றி மிக சீத்தளமாக இருக்கின்றது. ஆழ்ந்த அமைதியின் அனுபவம் ஏற்படுகின்றது. நான் ஆத்மா. இப்பொழுது அமைதி கடல் இருக்கும் இடத்தை நோக்கி நான் பறக்கத் தொடங்குகின்றேன். ஷரீரம் என்ற கூண்டை விட்டு நான் ஆத்மா மிக லேசாக சுதந்திரமாக சந்திர சூரிய நக்ஷத்திர மண்டலத்திற்கும் அப்பால் புவியீர்ப்பு சக்திக்கும் மேலே நான் சிறு ஒளி புள்ளியாக மேல் நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றேன். சிறு ஒளி புள்ளியாகிய நான் ஒரு அழகான பிரகாசமய சாந்தமய உலகத்தை உணர்கின்றேன். அந்த உலகத்தில் என்னுடைய அன்பிலும் அன்பான சிவ பரமாத்மா, ஸ்வீட்டஸ்ட் பாபா, லவ்ஃபுல் பாபா,
மிக பிரகாசமாக இருப்பதை உணர்கின்றேன். அந்த உலகம் அமைதி நிரம்பிய உலகம். என் வீடு, என் பாபா, நான் மட்டுமே அந்த உலகில் இருக்கின்றோம். என்னுடைய பாபா சாந்தி கடல். உண்மையான அமைதியை இத்தனை பிறவிகளாக நான் தேடினேன். பாபா இப்பொழுது உண்மையான அமைதியால் என்னை நிறைத்திருப்பதை உணர்கின்றேன். பாபா, உங்களுடைய சக்தி அதிசயங்களை செய்யக்கூடியது. சஞ்சலமான என் மனதை, சிதறிப்போன என் மனதை, குழப்பத்திலும் அசாந்தியிலும் இருந்த என் மனதை எவ்வளவு தூய்மையாக்கிவிட்டீர்கள். எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்வது? ஞான ரத்தினங்களினால் என் மனதை நிறைத்து விட்டீர்களே பாபா. என் மனம் மிக சாந்தமாக, குளிர்ச்சி நிரம்பிய மிக லேசான மனமாக ஆகிவிட்டது. இப்பொழுது சில நிமிடங்கள் டீப் சைலன்ஸின் அனுபவத்தை செய்வோம். பாபாவிடமிருந்து ஆத்மாவாகிய எனக்கு கரண்ட் கிடைத்து கொண்டே இருப்பதை உணர்வோம். பரந்தாம வீட்டில் பாபாவுடன்
நாம் இருப்பதை உணர்வோம். பாபாவும் நானும் மட்டுமே இந்த உலகில் இருக்கின்றோம். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. எந்த பந்தனமும் இல்லை, எந்த ஈர்ப்பும் இல்லை, எந்த கணக்கு வழக்கும் இல்லை. ஆஹா, எவ்வளவு அமைதி, எவ்வளவு சுகம். நான் அமைதியில் மூழ்கியிருக்கின்றேன். நான் பாபாவுடன், பாபா என்னுடன். நான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக, அன்பு ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக உணர்கின்றேன். அமைதி நிரம்பி உள்ளேன்.
அமைதி கடலுடன் நான் என்னுடைய அதிக ஜென்மங்களின் ஆசை பூர்த்தி அடைந்து கொண்டிருக்கின்றது. அநேக ஜென்மங்களின் தேடல் முடிந்துவிட்டது. அநேக ஜென்மங்களின் பக்தியின் பலன் கிடைத்துவிட்டது. ஓ பாபா, சத்கதியின் வள்ளலே, நான் உங்களுடையவராகிவிட்டேன். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். என்னுடைய பவித்திர மனதை உங்களுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டேன் பாபா. என் உள்ளம் உங்கள் நினைவு, உங்களின் அன்பு நிறைந்திருக்கின்றது. ओ बाबा, मीठे बाबा, என்னை அமைதியின் தூதுவனாக ஆக்கிவிட்டீர்கள். ஆத்மாவாகிய நான் சிறு ஒளி புள்ளியாக இருப்பதை உணர்கின்றேன். உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றேன்.
நான் அஷரீரி ஆத்மா. நிராகார ஆத்மா. நான் ஆத்மா, உங்களின் குழந்தை பாபா. உண்மையான குழந்தை, அன்பான குழந்தை. இப்பொழுது நான் முழு உலகத்தையும் பார்க்கின்றேன். என்னுடைய சகோதர ஆத்மாக்களை உணர்கின்றேன். ஒவ்வொருவரும் தேடலிலும், துக்கத்திலும், குழப்பங்களிலும் மூழ்கியிருந்து அவர்களின் உள்ளத்தின் கூக்குரலை உணர்கின்றேன். நான் ஆத்மா ஆழ்ந்த அமைதியில் இருப்பதால் அவர்களின் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சாந்தி தேவா, சாந்தி கொடு என்று அழைக்கின்றார்கள். சுகதேவா, சுகம் கொடு என்று என்னை கூப்பிடுகிறார்கள். நான் அமைதியால் நிரம்ப பெற்ற ஆத்மா. என்னிடமிருந்து ஒவ்வொரு சகோதர ஆத்மாக்களுக்கும் அமைதியின் கிரணங்களை பரப்புகின்றேன். அனைத்து ஆத்மாக்களின் தாகம் தணிவதை உணர்கின்றேன்.
அவர்களின் மனமும் அலைபாய்வதிலிருந்து விடுபட்டு சாந்தியின் அனுபவத்தை செய்கின்றனர். இந்த முழு உலகத்திலும் சாந்தியின் அதிர்வலைகள் நிரம்ப பெற்றிருக்கின்றது. இயற்கை முதல் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களுக்கும் அமைதியின் தெய்வீக ஒளியானது கிடைத்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் இந்த பூமி ஒரு தெய்வீக பூமியாக, ஸ்வர்க்க பூமியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா, பாபாவின் கண்ணின் மணியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, நூரே ரத்தன். இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றேன். இந்த உலகை பார்க்கின்றேன். அறியாமை எனும் இருள் நீங்கிவிட்டது. என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அனைவரும் திருப்தியாகவும் ஆனந்தமாகவும் சர்வ பிராப்தி சம்பன்னமானவர்களாகவும் இருக்கின்றனர். அனைவரிடமிருந்தும் மகிழ்ச்சியின் அதிர்வலைகள் பரவிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். சாந்தி கடலின் குழந்தைகளாக அனைவருமே ஆகிவிட்டனர். யதார்த்த பாபாவின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைத்துவிட்டது. அனைவரும் பாபாவை மிக அன்புடன் மேரா பாபா என்று நினைக்கின்றனர்.
நான் ஆத்மா, சாட்சாத்காரம் மூர்த்தி. அன்பான பாபா, எவ்வளவு உயர்ந்த பிராப்தியை எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். முழு உலகத்திற்கும் ஆதார மூர்த்தியாகவும் உத்தார் மூர்த்தியாகவும் ஆக்கிவிட்டீர்களே பாபா, எப்படி நான் நன்றி சொல்வது? எவ்வளவு பெரிய பொறுப்பை என்னை நம்பி கொடுத்துள்ளீர்கள். நான் நம்பிக்கைக்குரிய குழந்தை. உங்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் குழந்தை நான். நன்றி பாபா. நான் ஆத்மா. மீண்டும் நான் என்னுடைய சொந்த இருப்பிடத்தை விட்டு மெதுவாக பறந்து வருகின்றேன். ஆத்ம பக்ஷி நான். சுதந்திரமாக குஷி குஷியாக சர்வ பிராப்தி சம்பன்ன ஸ்வரூபத்தில் இந்த சங்கம யுகத்தில் எனக்கு கிடைத்துள்ள இந்த ரதத்தில் நான் சாரதியாக அமர்கின்றேன். ஐம்புலன்கள் என்ற குதிரையை நான் என்னுடைய வசத்தில் கட்டுப்படுத்தி வைத்துள்ளேன். நான் ஆத்மா, இந்திரிய ஜீத், மன் ஜீத், மாயா ஜீத், பிரகிருதி ஜீத் ஆத்மா. என்னை சுற்றிலும் அமைதியின் ரிஃப்ளெக்ஷன்.
நான் இருக்கும் இடத்திலிருந்து மெதுமெதுவாக அமைதியின் ஒளிக்கதிர் உலகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா சாந்த ஸ்வரூப். சாந்தி என்னுடைய சுய தர்மம். அனைவருக்கும் சாந்தி அளிப்பது என்னுடைய கடமை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்பொழுது ஒரு 5 நிமிடங்கள் நாம் உலக நன்மைக்கான சங்கல்பங்களை செய்வோம். அனைத்து ஆத்மாக்களின் முன்னேற்றத்திற்கான மாற்றத்திற்கான எண்ணங்களை நாம் செய்வோம்.